கருத்துக்கள் உருவானால் அதை உள்வாங்கி பின்பற்றும்படியாக நமக்கு ஒரு தலைவர் இருந்திருக்கிறார். அவர்தான் சிங்காரவேலர். நம் நாட்டில் இரக்கமற்ற முதலாளித்துவத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்காக சிங்காரவேலரின் புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திவிட்டு மரியாதை செலுத்திவிட்டு இன்று நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். The infinite sky is motionless overhead. The restless water is boisterous. On the seashore of the Bay of Bengal are endless worlds with great bonding with our great young leader Rahul Gandhi ji. Hearty welcome to our Sole Nagar. We welcome our leader Rahul Gandhi ji for the love which you have been showering to us on the day apart. You have been come here to listen to us. On behalf of Sole Nagar, தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சோலை நகர் தெற்கு மீனவ பஞ்சாயத்தார், சோலை நகர் வடக்கு மீனவ பஞ்சாயத்தார் மற்றும் வைத்திக்குப்பம் மற்றும் குறிச்சிக்குப்பம் மீனவ பஞ்சாயத்தார் மற்றும் கீரப்பாளையம் மீனவ பஞ்சாயத்தாரின் சார்பாக அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து மக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக திரு முனுசாமி தலைவர் அவர்கள் சோலை நகர் தெற்கு தொகுதி, சோலை நகர் தெற்கு திரு முனுசாமி அவர்கள் உடனே மேடை குழு அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு முனுசாமி அவர்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு வரவேற்புரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Now the president of Sole Nagar South, the president of the Meenav Panchayat, the fishing Panchayat leader wants to greet you, sir. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இந்திய தேசத்தினுடைய நம்ம இந்திய தேசத்தினுடைய தேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் மாநில முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களுக்கும் மற்றும் அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் ஊரின் மீனவ சமுதாயத்தின் சார்பாக எங்கள் சோலை நகர் மீனவர் சார்பாக கரங்கூப்பி சிறந்த அழுத்தி உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று திரு ராகுல் காந்தி அவர்கள் எங்கள் மீனவ சமுதாயத்துடன் நீண்ட நேரம் உறவாடி எங்கள் மக்களின் குறை கேட்பதற்காக நீங்கள் அங்கிருந்து வந்திருப்பது எங்கள் மீனவ சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த மீனவ சமுதாயத்திற்கும் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கள் பெண்களுடன் நீங்கள் உரையாடி வாழ்வாதாரத்தை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வந்திருப்பதால் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி 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 நன்றி. The Honorable Rahul ji has come here. We are on behalf of the village panchayat. We are grateful to SAP and we feel proud of your visit here. And you have come here to meet all of us. And as on behalf of our entire fishermen community, we will always remember the kind of love and affection he has shown to us. Now Mr. Gulaseelan, the president of Sole Nagar North, will greet you, sir. I am Gunaseelan, president of Sole Nagar North Panchayat. It's very pleasure. It is my prestige pleasure to
by the You can say it in Tamil, then he will translate. ஒருத்தர் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு சோழநகர் வடக்கு பகுதி பஞ்சாயத்து சார்பாக வரவேற்பு கொடுக்க நினைக்கிறோம். அவருக்கு நம்மளுடைய வரவேற்பை நல்கும் பொருட்டு நீங்கள் எல்லாம் கரகொலி அழித்து உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். He said that from the north Swalanagar area village. We have been grateful to Saab Rahulji has come here, and we are welcoming here. And he said that people should greet him by clapping hands. Thank you, sir. Thank you. Should we go there? Yes, sir. हेलो आप लोगों को वापस होना पड़ेगा भैया. सर सर First of all, I would like to thank you for this loving welcome that you have given me. முதலாக இங்க உங்களுடைய பகுதிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். I thought that I was going somewhere away from home, but now I am feeling that I have arrived home. நான் என்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பும்போது நான் என்னுடைய வீட்டை விட்டு வேறு இடத்துக்கு போகிறேன் என்று நினைத்தேன். ஆனால் நான் எந்த சொந்த வீட்டுக்கே வந்திருக்கிற உணர்வு எனக்கு இருக்கிறது. I have come here to tell you a little bit about my thoughts about the fishermen community and about the future of fishermen community in India. நான் உங்களை சந்திக்க வந்திருப்பது இந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களை பற்றி என் மனதில் உள்ள கருத்துக்களை உங்களுக்கு சொல்லுவதற்காகவும் எதிர்காலத்தில் மீனவ சமுதாயத்திற்கு நாங்கள் என்ன செய்ய இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். But even more important than telling you what I think, I have come here to try and understand what you think. நான் இங்கே வந்திருப்பது முக்கியமாக நான் உங்களை பற்றி நான் சொல்லுவதை விட உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். So let me say 3 things that I feel. இப்பொழுது உங்கள் மத்தியிலே நான் 3 கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விளைகிறேன். As you all know, the government in Delhi has passed 3 bills against our farmers. இந்த மத்தியிலே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள அரசானது 3 சட்டங்களை விவசாய சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். And the farmers are feeling tremendous pain and disturbance. அந்த சட்டங்களை நிறைவேற்றிய பிறகு அந்த விவசாயிகள் எல்லாம் அதன் மூலமாக பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். And everybody knows that farmers are the backbone of any country. இந்த நாட்டிலே உள்ள அனைவருக்கும் தெரியும் இந்த விவசாயிகள் தான் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு என்பது எல்லோருக்கும் தெரியும். Now you will be wondering why I have come to a meeting of fishermen and I am talking about farmers. நான் இந்த விவசாயிகளை பற்றி மீனவ சமுதாயத்தை சேர்ந்த உங்களை எல்லாம் சந்தித்து நான் பேச வந்திருக்கிறேன் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். And the reason is that I consider you to be farmers of the sea. நான் உங்களை கடலிலே விவசாயம் செய்கிறவர்களாக நான் பார்க்கிறேன்.
to keep the sea calm. அந்த நெட் பத்த சம்பந்தமா சொன்னீங்களாமா? நெட் அந்த தூண்டில் வளைவு போடணும்ன்றீங்க. அந்த அந்த தூண்டில் வளைவுனா சார் கடல்ல கல்லு கொட்றது பெரிய பெரிய Oh sir, they say sir, because they say for the purpose of the calming the rough sea, she says that if you put boulders, then it will be calm, then the fisherman can go for the purpose of fishing. That is what they call is tundil valai in Tamil. But what was the issue of the net? That's a different issue. They call it the net. Tundil Valai means nowadays boats and baits, there is no enough parking place. So the people are suffering, fishermen people are suffering currently. After the tsunami, No parking for the boat. yeah, there is no nets, there is no boats, there is no enough place. And also the ground area is like stone area. Normally the boat area will be sandy area. Right. Yeah, now you can see this place to this place, only sandy. So both two villages peoples are occupied this area. Solai Nagar South. In Solai Nagar North, normally only few peoples are occupying the sandy area, and some of the boats are inside the youth hostel. That is the government of India. There is no enough place. So we people are ordered many times, and we require to arrange, put some stones inside the area of 100 meters like that, so the people at the rough season time, they can manage how to park the boats and baits in the sea itself. So the small boats and baits are kept away from the sea. Only the boats. You want a barrier there so that the sea It is... looks like barrier. It looks like the same barrier like that. So that's the reason we are demanding the first information. We need this to arrange. We are expecting more. Day-to-day life, lot of people are suffering. So that to keep the boats and baits, there is no enough place due to population. And No, the I families are understood. I understood your issue. Yeah. Thank you. This is the main reason. Okay. Thank you. Okay, thank you. What is your name? Fair enough. Shall I, sir? Yeah. என் பேர் குணசீலன். நாட்டில் வாழும் அனைத்து பாரம்பரிய மீனவர்களையும் இந்திய பழங்குடியினராக மத்திய அரசு அங்கீகாரம் அளிக்க நீங்கள் வழிவகை செய்வீர்களா? Sir, he says the fisherman community in all over the country should be brought under the ST population category because of their living conditions. That is what he says. What is your view about this? He wants the view of the honorable leader. I would have to look into this and I would have to study it. I don't want to give a view on it just without understanding it. But I'll have to take a look at this issue and then come back to you. நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த உங்களுடைய கோரிக்கையை நான் படித்துவிட்டு கண்டிப்பாக அதை எப்படி செய்வது என்று முடிவு செய்வேன் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். One more thing. வனங்களிலும் மலைகளிலும் வாழும் பழங்குடி மக்களுக்கான வன உரிமை சட்டம் போன்று நாடு முழுவதும் வாழும் அனைத்து பாரம்பரிய மீனவர்களுக்கான அங்கீகாரமும் அப்பகுதியில் உரிமைகளையும் பாதுகாக்கவும் உரிய சட்டம் கொண்டு வர முயற்சி செய்வீர்களா? Question, sir, for the tribal land and also the forest land and there where the forest area, the people who are living there, the land patta was given to them and they have been doing agriculture operation there. Now he says for fisherman community the same kind of facility can be given, support can be given. Yes. What is your view on that? Sir, my view is that, sir, the fisherman community has to be given fullest support by the government. If they live in Parambok land, we'll have to give them patta and we should help them for the purpose of constructing houses. The government should give them support. Then our government is giving pension to them. Our government is giving the lean period money. We are giving pension. But he wants that the logistic support. For living, he wants the support and patta should be given to them. And in fact, during tsunami period, we have constructed and given to them. And we want the similar support from the government. Not like that. You already put one law for forest and mountains, SC/ST people. Like that, we are living in the seashore area. We want the same law will be applicable to all fishermen areas.
You bring the same kind of law to our fishermen. This is your suggestion. Yeah. Okay. Thank you. We'll look into it. Thank you. Sir, my parents are fishermen of this community. They have brought up 3 girl children. Why don't you speak in Tamil and then he Yes, can so I translate, want to otherwise people will not convey to understand. You, sir. I want to convey to you directly. But then nobody will understand. So you speak in Tamil. Okay, sir, no problem. Okay, sir. ஓகே ஸோ இங்கேருந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து 3 பெண் குழந்தைங்களை ப்ராட்டப் பண்ணி அவங்க படிக்க வச்சிருக்காங்க. 3 of them are graduated, but we are lacking in getting. No, first you speak Tamil. Sorry, sir. First you speak Tamil, then you tell me in English. I would like to inform you that I am an English lecturer, so Doesn't because of matter. that. You speak Tamil first, then afterwards you tell me in English. Okay, sir. I will try. Okay, sir. Sir, without my conscience, it comes. See, you have to understand. Yes. I have come to the land where they speak Tamil. Of course, sir. I agree. So sir. first Tamil, then afterwards everything else. Okay, sir. So tell her. அதாவது முதல்ல தமிழ்ல பேசுங்க, அதுக்கு பிறகு ஆங்கிலத்தில் சொல்லுங்கன்னு சொல்றாரு. Okay. தமிழ்ல தான் பேசுறேன்றார் தலைவர். Okay. So இப்போ Okay. எங்க கம்யூனிட்டில இருந்து பெண்கள் வந்து படிச்சு மேலே வரதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுலேருந்து தான் நாங்களும் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். பட் ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்குது. பர்டிகுலராக இப்போ நான் பார்த்தீங்கன்னா எம்ஏ எம்ஃபில் இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன். அண்டு நான் வந்து பிஹெச்டிக்கு ட்ரை பண்ணேன். ரிசர்வேஷன் இங்கே இருக்குது. இபிசின்னு எங்களை தனியாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கீங்க, அது இருக்குது. பட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் கிடைக்கல. சப்போஸ் இந்த லாஸ்ட் இயர் எனக்கு அது கிடைச்சிருந்ததுன்னா நான் இந்த கம்யூனிட்டியோட ஃபர்ஸ்ட் டாக்டரேட்டாக வந்திருப்பேன். ஸோ அது வந்து இல்லாமல் போகுது இல்லையா? ஸோ that's what we would convey. The fishermen community. Now you say in English. So I am the representative of this community, sir. That I want to convey that we are lacking in getting employment first of all, and then for higher studies also our reservation doesn't complete our qualification. So expectation. So I am an MA and MPhil graduate and I have applied for PhD. But the last year because of reservation, we have EBC category here, but they have give any seats for that. So at least we would have segregated in economically weaker section. In the university, yes, university இல்லன்னு சொல்லுங்க. Pondicherry University. Pondicherry University, sir. So if I have got that opportunity, I would have been the first doctorate of this community. Even these people know that I have educated as much and she has as much potential. So I would like to be the motivation for the next generation of people. And what do you want to do your PhD in? In English literature, sir. Okay. Yes, sir. So if I get an opportunity, if my brothers and sisters get the opportunity, that will be the motivation for the next generation of this community of people. That's what I would like to convey, sir. Okay. So we expect a very good solution from you, because we know that in your period the job opportunities were high. So with that confidence only, I choose to be a graduate and I wanted to be in a good position. So, but nowadays, particularly I am lacking because of net. So I would like to get a very good solution from you, sir. That's what I would like to convey. Okay. So, and I also want to tell you, sir, my parents, about my parents. They are there, sir. She is my mother, that yellow saree. And this is not my voice. She is a fisherwoman and my father is also a fisherman. So they just imagine that bringing up 3 girl children from this community is a very big task for them. So for their voice, I just came here to convey to you. Thank you. Thank you, sir. Thank you. சார், எங்களுடைய சமுதாயத்தில் நிறைய படித்த இளைஞர்களும் பெண்களும் நிறைய இருக்காங்க. ஆனால் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்கிறாங்களே தவிர எங்கள் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் யாருக்குமே வேலை கிடைச்சதில்லை. அதை கொஞ்சம் தயவு கூர்ந்து நீங்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க கொஞ்சம் இது பண்ணவும் செய்யணும். ரொம்ப கல்வி திறமையில ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்காங்க எல்லா இளைஞர்களும் பெண்களும். ஆனால் ஒருவருக்கு கூட வேலை வாய்ப்பே கிடைத்ததில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்தது. நான் ஒரு அங்கன்வாடி ரிட்டையர்மெண்ட் ஒர்க்கர். Sir, she is an Anganwadi worker.
அங்கன்வாடி அங்கன்வாடி ஒர்க்கர் and எங்களுக்கு எந்த வித ஒரு சலுகை இல்லாமையே வெளியே வந்துட்டோம். ரிட்டையர்மெண்ட் ஆகி 7 வருஷம் ஆகுது. Tell her that she's very dynamic. சார் சொல்றாரு நீங்க வந்து ரொம்ப வந்து திறமை உள்ளவங்கன்றத சொல்றாரு என்கிட்ட. உங்ககிட்ட சொல்ல எல்லாமே ஏரியா ஃபுல்லும் நல்லா கவர் பண்றவங்க நிறைய இளைஞங்க வேலை இல்லாம இருக்காங்க. கல்வி திறமையில ரொம்ப உயர்ந்த நிலையில் உள்ளவங்க எங்க சமுதாயத்துல. சரி சொல்றேன் உங்ககிட்ட. அதாவது இந்த ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, the people who have studied, they could not get employment and the younger generation is waiting for employment and therefore something has to be done for them. சார் வணக்கம் சார். எங்க சோலை நகருக்கு நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு நாங்க பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். She says we are very happy that Saab has come here because it is a generation together we will remember it. And she said that when we were born we were not expecting this, now we got the opportunity now. ஓகே சார். எங்களை நீங்க வழி நடத்தி செஞ்சா இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கும். She says that Saab should lead, then alone we will also follow you. But tell her what, as a fisherman, what is her main problem? உங்களுக்கு வந்து மீனவர் என்ற முறையில் என்னமா உங்களுக்கு பிரச்சனை? எங்க பெண்கள் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கறதுக்கு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒவ்வொருத்தரா நான் சொல்றேன், நீங்க கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. Sir, some fisherwomen would like to ask certain questions to you and she wants that Saab to hear them and then try to redress their grievances. First அலமேலுன்றவங்க பேசுங்க. One lady Alamelu, she is going to speak now. சார் வணக்கம். Come. சார் வாமா. ஏமா பயப்படுறீங்க? வாங்க. உங்க பேர் அலமேலாமா? அலமேல். 500,000 செல்லுன்னு சொன்னாங்க, ஆனா செல்லல. கொரோனாவுக்கு பிறகு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொன்னாங்க, அதுவும் கிடைக்கல. நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு நல்ல முடிவு கிடைக்குமா? She says they said 500 rupees and 1000 rupees note, they said it is valid. It has been now banned by the government. What has been banned? She says 500 rupees, the ban was that you know no the demonetization that it has not happened. ரெண்டாவது என்ன கேட்டீங்க? கொரோனாவுக்கு பிறகு after corona the livelihood is a question mark. She says when you come there, will you redress their grievances? Tell her that the current government is attacking all small and medium businesses. அதாவதுமா இப்ப இருக்கிற அரசாங்கம், மத்தியில் இருக்கிற அரசாங்கம் சின்ன தொழில் செய்கிறவங்க, நடுத்தர தொழில் செய்கிறவங்க, அவங்கள எல்லாரையும் நசுக்கிறாங்க. Because they want all businesses in India to be controlled by big corporations. அது காரணம் என்னன்னா, பெரிய பெரிய பண முதலாளிகள் அவங்க வந்து மொத்தமா உரிமை எடுத்துக்கிட்டு இவங்களை வந்து பழி வாங்குறாங்க. Our view is completely different. எங்களுடைய கொள்கை வந்து அதுக்கு மாறுபட்டது. We want to strengthen small and medium businesses. எங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா, சிறிய வியாபாரிகள், நடுத்தர வியாபாரிகள் அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். Because we believe that is the strength of this country. அதுதான் வந்து இந்த நாட்டுக்கு ஒரு வலிமையை கொடுக்கும். So whether it is demonetization, whether it is GST, whether it is how the government reacted in corona, all of these actions are designed to weaken small and medium businesses. அதாவதுமா இந்த 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு சொல்லாதுன்னு சொல்லி மத்திய பிரதமர் சொன்னது, அது மட்டும் இல்லாம ரெண்டாவது இந்த ஒரே நாடு ஒரே வரின்னு அந்த திட்டத்தை கொண்டாந்து வியாபாரியை நசுக்குறது, மூணாவது இந்த கொரோனா வந்த பிறகு அந்த மக்களை பாதுகாக்காதனால இது பூரா வந்து நடுத்தர வியாபாரிகளையும் கீழே இருக்கிற வியாபாரிகளையும் ஒட்டுமொத்தமா அழிக்கிற வேலையை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. What Narendra Modi wants is that one or two very rich people control the entire sea. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இந்த நாட்டில் 1 அல்லது 2 மிகப்பெரிய பண முதலைகள் தான் இந்த மீனவ பகுதியை வந்து ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறார். And what we want is that lakhs of Indian fishermen control the sea. எங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னா,
லட்சக்கணக்கான மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு இது சொந்தமாக இருக்க வேண்டும். That is the difference. அதுதான் வித்தியாசம். சரி சார், அந்த மீனவ சமுதாயத்துக்கு நீங்க வந்து ஃபைபர் போட்டு மானியம் தமிழ்நாடுலாம் தராங்க. ஆனா பாண்டிச்சேரியில் இல்ல சார். அது கொஞ்சம் நீங்க பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். She says for fiber boat subsidy has to be given to the fishermen community. Okay. சார், அடுத்த ஒரு அம்மா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க. அதோட முடிச்சிருங்கம்மா. One more lady. தலைவர் எப்படி பேசுறது? ஐயா வணக்கம் சார். வணக்கம். கடல் 3 மாதம் சென்னை தண்ணி வந்து போகுது, இது வரைக்கும் வந்து போகுது. அப்ப நாங்க அந்த வலை படகெல்லாம் எங்க வைக்க முடியும்? காதுல விழ நீங்க பேசுறது எங்க வைக்க முடியும்? அந்த வலை படகெல்லாம் இந்த இடமெல்லாம் புறம் எங்க இடம்னு கேக்குறாரு. அந்த இடத்த நாங்க கொடுத்துட்டு எங்க போவோம்? She says வேறு பேர் சொல்லக்கூடாது. இது வந்து புறம்போக்கு இடம்னா, ஆனாலும் அவரு வேலூர் கேட்கிறாரு. அவரு அராஜம் பண்றாரு. அராஜம் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க எங்க போவோம்? கடல் கிட்ட வீடை கட்டி கொடுத்துருக்காங்க, அதை உடஞ்சி உழுவுது. 4 நாளைக்கு இருக்குமா? அங்க பாருங்க அப்படியே. She says this land where we are standing here is a government Porambok land. Fishermen are using it. They are parking the boat, keep the net safely, and it has been enjoyed by them for years together. One gentleman came here and is claiming that this property belongs to him. Therefore, she says some redressal for this. We'll look at மீனவர் சமுதாயம் முழுசும் இதே மாதிரி தான் இருக்குது. கடலோர பகுதி இப்படியே தான் இருக்குது. எங்களுக்கு யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டார். அவரே இருக்காரு. எங்களை வந்து ஒரு காலமாவது புயலுக்கு வந்து பார்த்திருக்காரு. Tell her we'll look at. Sir, at that time, during cyclone, sir, Nivar cyclone, I came and visited the area and gave relief to them. That she is referring. ஹலோ ஏமா ஹலோ, நான் ஒரே ஒரு क्वेश्चन சார், ஒரே ஒரு क्वेश्चन. Now ஒரே ஒரு क्वेश्चन. Ask them. I've come here to understand what they go through, what their problems are, what are their issues. தலைவர் வந்து உங்களை சந்திச்சு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்வு காண்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, நாங்க வந்து என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, அந்த கருத்தை கேட்கறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறாருங்க. But there is only so much one can understand by asking questions. அதாவது நீங்க கேள்வி கேட்கறதுனால நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. Because some things cannot be spoken. சிலது வந்து பேச முடியாது. ஆனா நீங்க சொல்ற கருத்தை பார்க்கும்போது இந்த மீனவர்களுடைய பிரச்சனை தெரிய வருது. Some experiences cannot be explained. உங்களுடைய சில அனுபவத்தை வந்து நீங்க விளக்கமா வெளியில சொல்ல முடியல. So I need one favor from you. உங்ககிட்ட இருந்து நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். Next time I come here, I want to go with you in the fishing boat to see what you experience. அடுத்த முறை நான் வந்து இங்க வரும்பொழுது நான் உங்க கூட படகுல வந்து அந்த எப்படி மீன் பிடிக்கிறீங்கன்றத பார்க்கணும். So then when I go back to Delhi, I can truly understand what farmers of Puducherry feel. நான் வந்து இது போல படகுல போய் உங்க கூட வந்து எப்படி வந்து நீங்க தொழில் செய்றீங்கன்னு தெரிஞ்சா நான் டெல்லிக்கு போன பிறகு இந்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்கன்றது எனக்கு தெரியும். சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் லேடிஸ் இன்னொரு நினைக்கிறாங்க சார். உங்களுடைய வருகை வந்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரும் பொறுப்பில் உள்ள மிக பெரும் தலைவர் எங்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தருணம். எங்களுடைய சார் மைக்கு கரெக்டா வச்சு பேசுங்க. ஹலோ, கேக்குது சார். உங்களுடைய வருகை எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஐ வில் டிரான்ஸ்லேட் ஆல் திஸ் இன் லேட்டர் இன் இங்கிலீஷ். ஓகே, உங்களுடைய மகிழ்ச்சி எங்களுக்கு மிகவும். இல்ல ஒரு நிமிஷம், அவர் என்ன சொல்றாருன்னா நான் தமிழகர் வாழும் பகுதிக்கு வந்திருக்கிறேன். தமிழ்ல தான் பேசுறேன், பேசிட்டு இங்கிலீஷ்ல பேசு. ஓகே, உங்களுடைய வருகை எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இது உளமார்ந்த மகிழ்ச்சி. எங்களுடைய பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கருத்து ஒன்று இருக்குதுனாக்கா, காங்கிரஸுடைய செயல்பாடு நடந்துகிட்டு இருக்குது.
ஆனா அதை வெளிப்படுத்தக்கூடிய மீடியாக்கள் இல்ல. ஏன் மீடியா அதை வெளிப்படுத்த மாட்டேன்? அதுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? வெளிப்படையான மைக் நேரா வச்சு பேசு. எங்களுக்கு மீடியாக்கள் வெளிப்படுத்த மாட்டாங்குது, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்துக்கீங்கிறது தெரியணும். அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட செயல்பாடுகள் எதுவுமே எங்களுக்கு வர மாட்டேது சோஷியல் மீடியாவை தவிர. ஆனா இங்க உள்ள மக்கள்ல 10 to 15% மேல யாரும் சோஷியல் மீடியா யூஸ் பண்றது இல்ல. அப்ப பொதுப்படையா மக்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிவிலயோ ஒரு செய்தியிலோ மட்டும் தான் செய்தி வந்து அடையுது. அப்ப உங்களுடைய செய்தி எங்களை ரீச் பண்றது பொதுப்படையா எல்லாரும் படிப்பறிவு இல்லாத எல்லா மக்களுக்கும் ரீச் பண்றதுக்கு நீங்க அடுத்த திட்டம் என்ன வச்சிருக்கீங்கிறது கொஞ்சம் செயல்படுத்துங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஓட்டிங் மிஷின் சம்பந்தமா நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஏன்னா நடக்கக்கூடிய செயல்களை பார்க்கும்போது நிறைய கண்டுபிடிப்புகளை வச்சு தேர்க்கும்போது ஃபிஷிங் இஷ்யூ பேசணும். இது பொதுப்படையான விஷயங்கள், இது மக்களுடைய மத்தியில் உள்ள ஒரு பொதுப்படையான கேள்வி. இது அடுத்து என்னன்னு கேட்டீங்க, நாங்கள் சமூகத்தின் ரீதியாக வந்து படிப்பறிவில் உண்மையிலே பின்தங்கி இருக்கிறோம். எந்த அடிப்படையில் நீங்க கேட்டீங்கன்னாக்கா எல்லாரும் ஏதோ ஒரு டிகிரி முடிக்கிறமே தவிர ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தை எங்களால் போய் படிக்க முடியல. எக்ஸாம்பிள் ஒரு கேவி ஸ்கூலால் எங்களால் நெருங்கவே முடியல. எங்க சமூகத்தில் வந்து ஒருத்தவங்க கூட கேவி ஸ்கூல்ல நெருங்கினது இல்லை. இந்த வருஷம் நான் என் பிள்ளைக்கு ட்ரை பண்ண எப்படி போகணுங்கிற வழிமுறை தெரியல. எஜுகேட்டட் பர்சனான எனக்கே அந்த வழிமுறை தெரியலனாக்கா அன்எஜுகேட்டட் பீப்புள் நிறைய இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பேசுறவங்க சதவீதத்தின் அடிப்படையில் நீங்க ஐ வில் டிரான்ஸ்லேட் ஆல் சதவீதத்தின் அடிப்படையில் நீங்க ஒதுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஆனா அதை பெறக்கூடிய தன்மை கூட எங்களுக்கு இல்லை. ஏன்னா அரசாங்கத்தின் பகுதியில் எங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லைன்னு கூட சொல்லலாம், அல்லது அரசியல் தலைவர்கள்ட்ட இருந்து எங்களுக்கு சரியான வழிமுறைகள் கிடைக்கல. இதுதான் என்னுடைய கோரிக்கை. இப்போ இங்கிலீஷ்ல பேசுறீங்களா? ஓகே, I will say in English. First, before start conversation, I would like to call you as Anna. Means like brother, with your permission. How do you say in Tamil? Yes, it's a brother. How do you say brother? Anna. Anna. It's an elder brother. Okay. It gives us great pleasure indeed to welcome you to our village. With your permission, I would like to address you as Anna. You already agreed it. Thanks, Rahul Anna. My concern is about the future India determined by vote machine. It is not only for my concern, it's major concern of all Indians. EVM tampering or maybe like malfunctioning or hacking, whatever it may. To understand steps taken from your end on this real scenario is we all people stands behind you, but final result you are losing. The ruling party having huge controversial and public opposes them, but still they are showing they are winning the elections. It clearly shows about the voting machine. Publics will lose their hopes unless we have VVPT 100% counts. So in this concern, media also hiding the information about what Rahul Anna and other Congress parties or other opposition parties are doing. But all this media talks about only the current ruling party. We on the media, they talks about the Prime Minister and they ends with the Prime Minister. They are not talking about the real things what happening in this world, in this country. I know some information from the public media. So I would like to understand the steps taken from your end to reach the information to public. You are doing so on time. And let's say if you have some, if we have some ideas and thoughts which we want to share with you, probably you have a big team to get good ideas. But maybe our thoughts will help you to reach. Like, thank you, sir. Thank you very much. Percentage rate. This only last one. Last one. Sir. So our community, none of us has reached the good schools like a KV school. So even I am trying. Kendra Vidyalaya. Even I am trying this year for my kid, but I have no option where I should go. But I know that probably if you help, I can get it. It's a part. Okay. But in our community, none of them reach the good schools, and we don't get the achievement to where we want to reach it. So please guide us. How do you want to support with all this? Okay. Thanks. So, Sir, thank you, sir. Sir, 1 minute. I'll answer. 1 minute. See, this issue of EVM it's a very big issue. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல நீங்க வாக்களிக்கும் முறை என்பது அது ஒரு பெரிய விஷயம். அது சாதாரணமானது கிடையாது. And you have to also understand one thing about the media. நீங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது மீடியாவை பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். Media is not owned by poor people. மீடியா வந்து ஏழை மக்களாக நிர்வகிக்கப்படுவது கிடையாது. Media is not interested in the issue of poor people. ஊடகம் ஏழை மக்களுடைய பிரச்சனைகளை அடையாளப்படுத்துவது கிடையாது. Media is the instrument of one or two large businessmen in India. ஊடகம் 4
முக்கிய பிரமுகர்களுடைய பிரச்சனைகளை தான் அடையாளப்படுத்துகிறதே தவிர ஏழை மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து செல்லும் விதமாக இன்றைய ஊடகங்கள் கிடையாது. And that is why it's very important that poor people organize themselves. அதனால்தான் ஏழை மக்கள் ஆங்காங்கே ஒரு குழுவாக செயல்பட்டு அவர்களுடைய பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருகிறார்கள். And that Congress party has systems and structures where poor people can easily come with their demands and their issues. காங்கிரஸ் பேரியக்கம் தன்னிடையே ஒரு பெரிய ஏற்பாடுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஏழை மக்களை அணுகி அவர்களுடைய பிரச்சனைகளை வெளி உலகத்திற்கு தெரிவிக்குமாறு சில ஏற்பாடுகளையும் சில கட்டுப்பாடுகளையும் வைத்திருக்கிறார்கள். You are saying that you are not able to send your child to school. நீங்க சொல்றீங்க உங்களோட குழந்தைய பள்ளிக்கு அனுப்ப முடியல, ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியலன்னு சொல்றீங்க. The current government in Delhi has forgiven 10 lakh crores of loans to the richest people in this country. 10 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகையை கடனாக 10 லட்சம் கோடி ரூபாய் தொகையை மக்களுக்கு கொடுக்காமல் பணக்காரர்களுக்கு லோனா கொடுத்திருக்காங்க. During COVID, 1.5 lakh crores was given to the richest people in this country. 1.5 லட்சம் கோடி ரூபாய் இங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு கடனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. As a gift. கொடையாக நன்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. But when the laborers who were going back home asked for a bus ticket or a railway ticket, they were not given one. கொரோனா பொது முடக்கத்தின் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் நடைபயணமாக சென்ற பொழுது ஒரு பேருந்து டிக்கெட்டோ கூட ஒரு ரயில் டிக்கெட்டோ கூட இனமா கூட கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. And the biggest reason for this is that poor people are not organized. இங்க ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க ஏழை மக்கள் முதலாளித்துவத்திற்கு ஆன முக்கியத்துவம் இங்க கொடுக்கப்படல. We are divided. ஏன்னா நம்மள பிரித்தாளப்படுகிறோம். We fight within ourselves. நமக்குள்ளேயே நாம சண்டை போட்டுக்கிற சூழ்நிலை நிலவுது. The best answer to this problem is that poor people organize themselves. இதற்கு சிறந்த பதிலாக எது இருக்க முடியும் என்று சொன்னால் ஏழை மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதுதான் இதற்கு தீர்வாக இருக்க முடியும். That is the best way forward. இதுதான் நாம் முன்னேறி செல்வதற்கான முதல் வழியாக இருக்க முடியும். And I have come here to give a particular message to you. நான் இங்க ஏன் வந்திருக்கிறேன்னா உங்களுக்கு முக்கியமான சில செய்திகளை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். And a message that you should understand very clearly. நீங்கள் தெளிவாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கிறேன். That I have come here to listen to you and to understand what you are facing. நான் இங்க ஏன் வந்திருக்கிறேன்னா உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, நீங்க அன்றாடம் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை காது கொடுத்து கேட்பதற்காக உங்களோட வந்திருக்கிறேன். And to defend your interest. உங்களுடைய நல்ல எண்ணங்களையும் உங்களோட எண்ணங்களை நீங்க பிரதிபலிக்கும் விதமாக உங்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கும் விதமாக இங்க நான் வந்திருக்கிறேன். I don't know, but normally if you see politicians come and they give a speech. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வருவார்கள், அவர்கள் பேசிவிட்டு சென்று விடுவார்கள். Then they go away. அவர்கள் சென்று விடுவார்கள். They tell you what they think, but they don't listen to what you think. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை சொல்லிவிட்டு செல்வார்களே தவிர நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. And the message I want to give you is, for me it is more important what you think than what I think. இந்த முக்கியமான செய்தி நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறோம்ங்கறத பேசுறதுக்கு நான் இங்க வரல அப்படிங்கறார். So that is what I want to tell you. I will come back here. நான் மீண்டும் உங்களோடு வருவேன், உங்களோடு கலந்துரையாடுவேன், உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுகளோடு நான் வருவேன் அப்படிங்கறார். And hopefully you can take me with you into the sea to show me what exactly you have to deal with. நீங்க என்னையும் உங்களோட கடலுக்கு கூட்டிட்டு போங்க, உங்களோட கடலில் உங்களுடைய மீன்பிடி அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிரச்சனைகளை நான் கண்கூட பார்க்கிறேன் அப்படிங்கறார். And thank you for sitting here so patiently and listening to me and giving me your opinions. நீங்க இவ்வளவு நேரம் அமைதியா நான் பேசுறதையும் கேட்டு உங்களோட பிரச்சனைகளையும் சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க அமைதியா என்னோட இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணது அப்படிங்க. நன்றி.
நன்றி. சார் ப்ளீஸ் ஒன் மோர் கொஸ்டின் சார். சார் ப்ளீஸ். ராகுல்ஜி சார் எங்க சமுதாயத்துல நிறைய படித்து சார் 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 ப்ளீஸ் ஒன் மோர் கொஸ்டின் சார். சார் நான் கொஞ்சம் சமுதாயத்துல நிறைய படித்த இளைஞர்கள் இருக்காங்க பட் எங்க ஃபிஷரிஸ் கோட்டான்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல்டு இருக்கு, கோஸ்ட் கார்டு இருக்கு. அதுல யாருமே வந்து எங்க ஃபிஷர்மேன்களே சேர்க்கறது இல்ல சார். ஒன் இம்பார்ட்டன்ட் எங்களோட நீங்க சாப்பிட்டுட்டு போகணும் சார். Sir, one important question. Sir, what she have. Next, I'll come next time for lunch. One question, sir. No. Sir, important one question, sir. Please. Sir, எங்களோட சாப்பிட்டுட்டு போகணும் சார். அதுதான் எங்களுக்கு ஆசை. சார், சார், you sir. எங்களோட சாப்பிட்டுட்டு போகணும் சார். பேசுங்க சார். சார் இந்த பக்கம் கொஞ்சம். Sir, we request to eat with us. இந்த பக்கம் கொஞ்சம் one question. Sir. Sir, Rahul sir. சார் EBC ன்றது Sir. மத்தியில கொடுங்க சார்.